வணக்கம். இன்றைக்கி நாம் புத்தகத்தை புரட்டு அப்படின்ற ஒரு புது அத்தியாயத்தை திறந்து வைக்க போகிறோம். இந்த புது அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறது புக் ரிவ்யூஸ் தான். அதை தான் நான் புத்தகத்தை புரட்டு அப்படின்னு. கதை விளக்கம் அப்படின்றது வேறு, புக் ரிவ்யூ அப்படின்றது வேறு. இந்த ரிவ்யூவுக்கும் கதை விளக்கத்துக்கும் என்னென்னா, புத்தகத்தை புரட்டுறதுக்கும் நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அதை நீங்கள் போய் படித்து பார்க்காது. ஆனால் கதை விளக்கம்ன்றது நானே அதை முழுக்க சொல்லிடுறது. அதனால இன்றைக்கி புத்தகத்தை புரட்டு அப்படின்றத ஆரம்பிக்க போகிறோம். சரி, ஜெரானிமோ ஸ்டில்டனுடைய முதல் புத்தகமாகிய த சீக்ரெட் ஐ ஆஃப் எமரல்ட், மரகத்தின் ரகசிய கண் அப்படின்றது தான். இந்த மரகத்தின் ரகசிய கண் அப்படின்ற புத்தகத்தை பார்ப்போம். சரி, எப்படின்னா ஒரு திங்கட்கிழமை காலையில் ஜெரானிமோ அலுவலகத்தில் இருக்கார். அவருடைய அலுவலகம் ரோடன்ஸ் கெசட், அதாவது இந்த செய்தித்தாள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் இந்த மாதிரி ஜெரானிமோ இருக்கார். அப்போ தான் தீயா அவங்களுடைய இருசக்கர வாகனத்தில் ஜெரானிமோவை அழைத்துட்டு போய் ஒரு உணவகத்தில் இந்த மாதிரி ஒரு ரகசியம் பேசுகிறாங்க. அந்த ரகசியம் என்னென்னா, என்கிட்ட ஒரு வரைபடம் கிடச்சிருக்குது, அந்த வரைபடம் சீக்ரெட் ஐ ஆஃப் எமரல்ட் கிட்ட நம்மளை கூப்பிட்டு போவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெரானிமோவை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சோம்பேறின்றதை விட ஒரு புத்தக புழு. அந்த புத்தக புழுவை கொண்டு போய் நீ ஒரு காட்டில் விட்டுனா என்ன பண்ணும்? அதால் ஒன்றும் பண்ண முடியாது புத்தக புழுவால். ஆகையால் தான் புத்தக புழுவால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றதுனால தியா எப்படி சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய சின்ன தங்கச்சிக்காக நீ வா ஜெரானிமோ, வா 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 அப்படின்னு ரொம்பவே பாடுபடுத்துகிறாங்க ஜெரானிமோவை. ஆனால் ஜெரானிமோ அதுக்கு எதுக்கும் மசிற மாதிரி இல்லை. அப்புறமா ரொம்ப கெஞ்சி பார்த்ததுக்கு அப்புறமா ஜெரானிமோ ஒத்துக்கிறாரு. சரி, கடல் வழியாக தான் பயணிப்பாங்க. ஏன்னா மவுஸ் தீவுலேருந்து அது கொஞ்சம் தூரம் அந்த தீவு. சரி, அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு கப்பல் தேவையில்ல. அந்த கப்பலுக்கு எங்கே போகிறாங்கன்னா ட்ராப், இவங்களுடைய கசின் ட்ராப்புக்கிட்ட போகிறாங்க. ட்ராப் ஒரு சமையல் செய்யக்கூடியவர், ஒரு ஷெஃப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நகைச்சுவையாளர். நகைச்சுவைன்றதோட கிரிஞ்ச் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ அந்த கிரிஞ்ச் பண்ணுறவர்கிட்ட போயிட்டு அவருடைய கடையில் அவர் இருக்கார். அவருடைய கடையில் தான் நம்மளுடைய ஜெரானிமோனுடைய நெஃப்யூ பெஞ்சமினும் இருக்கார். பெஞ்சமின் பார்த்திங்கன்னா நம்ம ஜெரானிமோவுக்கு பிடிச்ச நெஃப்யூ. பெஞ்சமின் சொன்னால் ஜெரானிமோ அப்படியே கேட்பார். பெஞ்சமின் ஏதாவது ஆசைப்பட்டார்னா ஜெரானிமோ கேட்பார். அப்போ இந்த சாகசத்துக்கு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இந்த சாகசம் எதை ஒட்டினா, சகோதரி அழைத்ததுக்காக சமுத்திரத்தில் பல சாகசங்களை புரிந்து சரித்திரத்தில் இல்லா சோதனைகளையும் வென்று சாதனையாக்கிய புத்தகம் இது. அதில் ஒரு பச்சை குழந்தைய கூட்டு போகலாமா? ஜெரானிமோவே ஏற்கனவே ஒரு புத்தக புழு. அவரையே தியா ரொம்பவே கம்பல் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. அப்போ ஜெரானிமோ இல்லை நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே நம்ம பெஞ்சமின் ரொம்ப சோகமாயிடுறாரு. சரி, பெஞ்சமின் சோகமானாலும் பரவாயில்ல, நமக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்லி ஜெரானிமோ யோசிச்சுட்டு போகிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நூலகத்தில் தான் லக்கி லேடி அப்படின்ற ஒரு ஷிப்பினுடைய ஒரு படகுல ஒரு கப்பலுடைய இடம். அந்த லக்கி லேடி இருக்குல்ல, அந்த லக்கி லேடியில் தான் இவங்க ஏறி பயணம் செய்ய போகிறாங்க. இந்த மாதிரி பயணத்துக்கு முந்தின நாள் தியா சொல்லிடுறாங்க, நீ வந்துருன்னு. அந்த மாதிரி ஒரு ரிமைண்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ மறுநாள் காலைல அவர் போர்ட்டுக்கு போயிடுறாரு, துறைமுகத்துக்கு போய் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் லக்கி லேடியும் பார்க்குறாரு. லக்கி லேடிலையும் அவங்க புறப்பட்டு கிளம்புற கொஞ்ச நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் இருக்கார்ல, ட்ராப் கிளாம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சமைக்கிறார். கிளாம்ஸ்னால் இந்த சிப்பி இருக்கும் இல்லையா, சிப்பிக்குள்ளே இருக்கக்கூடிய கடை தான் கிளாம்ஸ். அந்த கிளாம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே நல்லா இருக்காது. ஆனால் நம்ம ட்ராப் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு சமைச்சு தராங்க. தியாவும் கேட்குறாங்க, ஜெரானிமோவும் கேட்குறாங்க, இது ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சியா அப்படின்னு. 100% ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாரு. ஆனால் அன்னைக்கு நைட்டு ஜெரானிமோ ரெஸ்ட் ரூமுக்கு ஓடோடி வராரு. என்னென்னு பார்த்தா அது ஒரு கெட்டு போன கிளாம். எப்படின்னா 1 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காரு ட்ராப்பு. ஆனால் சொன்ன இவர் இருக்கார் இல்லையா, சேல்ஸ் பண்ணுறவர், வியாபாரி இருக்கார் இல்லையா, அன்னைக்கே நீ இதை சாப்பிட்றன்னு எல்லாம் அழுகி போயிடும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி சொல்லியும் கூட நம்ம ட்ராப் எல்லாத்தையும் டேக் இட் ஈஸின்ற மாதிரி எடுத்துக்குவார். எல்லாத்தையும் காமெடியாக எடுத்துக்கிற அந்த நபர்கிட்ட நீ இன்னைக்கே சாப்பிடணும்னு சொன்னாலும் அவர் எடுத்துகிட்டு இவங்கெல்லாம் காலி பண்ணிட்டாரு.
அப்புறம் தான் வந்து ஒரு நாள் வந்து ஜெரானிமோ வந்து நம்மளுடைய உணவெல்லாம் திருடு போதே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவர் வந்து கொஞ்சம் மாவு, கோதுமை மாவு மாதிரி பேபி பவுட்ரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் போடக்கூடிய ஒரு பொடியை வந்து போடுறாரு. அந்த மாவு போடுறது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கயிற்றையும் கட்டி விட்டுறாரு கிச்சன் டோருக்கு வந்து அந்த கயிற்றை கட்டினதுக்கப்புறமும் அன்றைக்கி கயிறு வெட்டப்பட்டு அந்த மாவில் வந்து கால் தடம்லாம் பதிஞ்சிருக்குது. அன்றைக்கி இரவே என்ன பண்ணுறாருன்னா வந்து ஜெரானிமோ வந்து ஒரு 12 மணி அளவு போல், நள்ளிரவு 12 மணி அளவு போல் அவருடைய உருட்டுக்கட்டையும் ஒரு மின் விளக்கையும் எடுத்துகிட்டு போகிறாரு. டார்ச்சையும் ஒரு சாக்கர் பேட்டில் அந்த பேஸ்பால் பேட்டையும் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரு. அதை வந்து எடுத்துகிட்டு போய் அவர் வந்து யாருன்னு பார்த்தா வந்து பெஞ்சமின் வந்து தப்பிச்சு இந்த ஷிப்புக்குள்ளே எப்படியோ வந்திருக்குவார். அப்போ தான் வந்து நான் உங்கள் கூடயே இருந்துக்கிறேன், உங்களுக்கு நான் ஒரு அப்ரசென்ட்டியாக இருக்கேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சரி, இனி என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு புயலில் வந்து லக்கி லேடி மூழ்கிறது. கதை க்ளோஸ் அப்படின்னு நினச்சா இங்கே தான் ட்விஸ்டே. கதை க்ளோஸ் ஆகலை. என்னன்னா நம்ம ஜெரானிமோ இருக்கார் இல்லையா, ஜெரானிமோ வந்து ஒரு வாழை இலை மாதிரி ஒரு விஷயத்த வந்து பிடிச்சிட்டு வந்துடுவார் கரைக்கு பெஞ்சமினோட. அதே மாதிரி ட்ராப்பும் வந்து ஒரு ட்ரங்க் பெட்டியை வச்சுட்டு அவரும் தியாவும் அதில் தப்பிச்சிருவாங்க. கொஞ்ச நாட்கள் அப்படியே நீந்தி போய் வந்து ஒரு தீவில் வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த தீவில் பார்த்திங்கன்னா வந்து போன உடனே வந்து அந்த தீவில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அங்கே சாப்பிட்றதுக்கான இதெல்லாம் இருக்குது. அப்போ தான் வந்து தியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம ஒரு 2 நாள் இங்கே இருந்து தங்கிட்டு கிளம்பிடுவோம், நம்ம இது சவால்கள்லாம் தேடி கிளம்புறப்ப வந்து என்ன நடக்குதுன்னா வந்து சவால்கள்ன்றப்ப ரொம்பவே கடினமான சவால்கள்லாம் இருந்துச்சு. அந்த கடினமான சவால்கள்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு ஒரு மழை நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்போ தான் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு தெரிய வருது. எமரல்ட் ஐ அப்படின்றது, அதாவது இந்த மரகத கண் அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த மரகத கண் வந்து ஒரு இயற்கை விஷயம். அதாவது வந்து ஒரு ஏரியினுடைய கண் மாதிரி இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் அதை தான் வந்து தியா வந்து ஏதோ ஒரு ஆவரணம் போல், அது ஒரு விலை மதிப்பு இல்லாத ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு நினச்சிட்டாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ரெசார்ட்டை வந்து பக்கத்து தீவில் இருந்துச்சு. அங்கே போய் வந்து அந்த ரெசார்ட் மேனேஜர்கிட்ட சொல்லி நம்ம ட்ராப் எல்லாருமே வந்து கிளம்புறப்போ ஒரு ஐடியா தராரு ட்ராப். நீ இதை வந்து எதுக்கு ரோடன்ஸ் கெசட்டில் ஒரு புத்தகமாக வெளியிடக்கூடாதுன்ட்டு அந்த புத்தகத்தை தான் வெளியிட்டு அதை தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து புத்தகத்தை புரட்ட சொல்கிறேன். அந்த புத்தகத்தை உண்மையாகவே வந்து இந்த புத்தகம் வந்து அருமையான புத்தகம். முதல்ல வந்து நம்ம ஜெரானிமோடைய கேரக்டர் வந்து இதிலே நல்லா அவர் காமிச்சிருக்குவார். அடுத்ததான் வந்து நம்ம தியா அவங்களுடைய கேரக்டர் ஒரு ஃபியர்ஸான விமனாக வந்து நான் பெண்ணாக இருந்தால் கூட நான் வந்து என்ன மாதிரி அப்படின்றத காமிச்சிருக்குவாங்க. ஒரு பேஜில் இருக்கும் ஒரு பக்கத்தில் என்னென்னா வந்து ஆபத்தில் இருக்கிறப்ப வந்து நானும் ட்ராப் வந்து என்ன சொல்லுவார்னா, நானும் ஜெரானிமோவும் தான் ஏதாவது பண்ண முடியும், தியா ஒரு பொண்ணுன்னு என்னை எப்படி சொல்லலான்னு சொல்லி அவ்வளோ வீரமாக நடந்திருக்குவாங்க. அடுத்தது நம்ம பெஞ்சமின் ரொம்பவே லவ்லியான ஒரு கேரக்டர், எல்லாருக்குமே பிடிச்ச கேரக்டர். கிரெப்பெல்லாவுடைய கசின் இல்லை நீஸ் எப்படி ஷிவரின் அவங்கள மாதிரி ஜெரானிமோவுக்கு வந்து இவர் தான் நம்ம பெஞ்சமின் வந்து ரொம்பவே அடாரபிளான கேரக்டர். ட்ராப் வந்து ஒரு அனாயிங் ப்ளஸ் ஒரு ஹெல்ப்ஃபுல் கேரக்டர். முதல்ல ஏண்டா வரான்ற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா இருக்குதுன்னு இருக்கும், அந்த மாதிரி தான். ஆனால் வந்து இந்த புக்கில் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஜெரானிமோ வந்து ஒரே ஒரு வழியை தான் திருப்பியும் வந்து தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பார். வாய்ஸ் டிட் ஐ அக்ரி டு திஸ் டெரபிள் ட்ரிப். இதையே வந்து தேஞ்ச ரெக்கார்டாக வச்சு டைரக்டர் வந்து அடிக்கடி வந்து எழுத்தாளர் வந்து அடிக்கடி வந்து ஓட்டிடுவார். ஒரு சில பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளவு பெருசுக்கு அந்த ஃபாண்ட்டு வேறு இருக்குமா, அந்த இதுக்கு மட்டும் இந்த மாதிரி வளைவாக வந்து எழுதிடுவாங்க. அதுலேயே ஒரு கால்வாசி பக்கம் வந்து காலி ஆயிரும். சரி, இந்த புத்தகம் நல்லா இருந்துச்சு, நன்றி, வணக்கம். இது மாதிரி நிறைய காணொளிகள் பார்க்கணுன்னா ஆன் யூனிவர்ஸ் சேனல்லையும் அதோட என்னுடைய சேனலான ஆல் இன் ஒன் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.